அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பரவும் மர்ம காய்ச்சல் உறுதிப்படுத்திய தொற்று நோயியல் பிரிவு. தென்னிலங்கையில் கோர விபத்து, 2 சிறுமிகள் பலி, தாய் தந்தை படுகாயம். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, பதவி பறிபோகுமா? காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வடமாகாணத்தில் 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழை. வருமான வரி குறித்து வெளியிடப்பட்ட அறிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக தடை உத்தரவு. கொழும்பில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை, மக்களுக்கு எச்சரிக்கை. மைத்திரிபால உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. சீரற்ற காலநிலை, மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. பாடசாலையை விட்டு வெளியேறிய மாணவர்களுக்கான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வடமாகாணத்தில் அடையாளம் காணப்படாத காய்ச்சலால் உயிரிழந்த 7 பேரிடம் பெறப்பட்ட இரத்த மாதிரிகளில் பலவற்றில் எலிக்காய்ச்சல் அல்லது லெப்டோஸ்பிரோசிஸ் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழில் இனம் காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்று நோய் பிரிவு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. எலி காய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஆய்வுகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் தொற்று நோயில் திணைக்களத்தின் வைத்தியர் குமுது வீரகோன் தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யாழில் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளின் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நெல் விவசாயம் தொடர்பான சேறு மற்றும் நீர் தொடர்பான பயிற்சிகை நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகமுள்ளதாக தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சலின் அறிகுறிகளான வாந்தி, தலைவலி, உடல் பலவீனம், சிறுநீரில் இரத்தம், சிறுநீர் கழித்தல், குறைதல் போன்றவற்றுடன் கடுமையான காய்ச்சல், கடுமையான தசைவலி மற்றும் கண் சிவத்தல் ஆகியவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னிலங்கையில் ஏற்பட்ட கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகள் பலியானதுடன் பெற்றோர் படுகாயமடைந்துள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கார் ஒன்று லொரியுடன் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் 10 மற்றும் 13 வயதுடைய 2 சிறுமிகள் உயிரிழந்துள்ளதாக பின்னத்துவ நிர்வாக நிலையம் தெரிவித்துள்ளது. மாத்தறை நுபே பகுதியைச் சேர்ந்த செனதி தம்சரா என்ற சிறுமியும் மேலும் ஒரு சிறுமியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த சிறுமிகளின் தாய் தந்தை படுகாயமடைந்த நிலையில் கராப்புட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை சபாநாயகர் அசோக ரன்பிலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது சபாநாயகரோ விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். அவர் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாநிதி பட்டம் பெற்றிருந்தால் இந்த கதைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அதற்கு பதில் தராமல் காலம் தாழ்த்தி வருவதும், அரசாங்கம் தரப்பில் பேசப்பட்ட ஊடகவியலாளர் செய்தியில் பதிலளிக்காமல் இருப்பதும், கலாநிதி பட்டம் தொடர்பான விவகாரத்தை பாராளுமன்ற இணையதளத்தில் இருந்து நீக்கியதும் பெரும் சிக்கலை காண முடிகிறது. அவரது கலாநிதி பட்டம் அடுத்த 2 வாரங்களில் நாட்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும். எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் குழுவுடன் நாங்கள் கலந்துரையாட போகிறோம். அப்படி நடந்தால் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களும் தங்கள் மனசாட்சிப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வாக்களிப்பீர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் சில இடங்களில் அதிகபட்சமாக 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மாலை அல்லது இரவு வேளையில் மற்ற பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரை அருகே தமிழக கரையை நெருங்க வாய்ப்புள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வரி கொடுப்பனவுகளை டிசம்பர் 15 அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. குறித்த வரி செலுத்துதலில் முன்கூட்டிய வருமான வரி, நிறுத்தி வைக்கும் வரி மற்றும் முன்கூட்டிய தனிநபர் வருமான வரி ஆகியவை அடங்கும். எனவே ஆன்லைன் வரி செலுத்தும் தளம் மூலம் உரிய வரிகளை செலுத்துமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்படுவதாக இறைவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வரிகளை செலுத்தாததற்கு அல்லது தாமதமாக செலுத்துவதற்கு விதிக்கப்படும் வட்டி மற்றும் அபராதம் எந்த சூழ்நிலையிலும் தள்ளுபடி செய்யப்படாது அல்லது குறைக்கப்படாது என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் நால்வரின் பெயர்களை பரிந்துரைப்பதற்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மாதப பண்டாரவுக்கு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஃபூக் ஹக்கீம் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் மாதப பண்டாரவை எதிர்வரும் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்குமாறு மேலதிக மாவட்ட நீதிபதி திருமதி சாமரி விரியசூரிய உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதியான நிசாம் காரியப்பரை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியொன்றுக்கு பெயரிடாமல் தேசிய பட்டியல் தயாரிப்பதை தடுத்து மாவட்ட நீதிமன்ற நீதவான் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். பண்டிகை காலத்தை அடிப்படையாக வைத்து வாடிக்கையாளர்களை ஏமாற்றி தரமற்ற உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் சில மோசடி விற்பனையாளர்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றனர். இவ்வாறான கடைகளில் கொழும்பு மாநகர சபையினால் விசேட பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அங்கு சட்டத்தை மீறிய 11 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர்களினால் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அங்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் உலர் பழங்கள் விற்பனை செய்யும் 178 மொத்த விற்பனை கடைகளில் சிறப்பு சோதனை நடத்தப்பட்டது. குறித்த ஆய்வுகளின் போது கொழும்பு 4ஆம் குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 250 கிலோவிற்கும் அதிகமான உலர் பழங்கள் மனித பாவனைக்கு தகுதியற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் பொது சுகாதார பரிசோதகர்கள் அதிகளவிலான மரக்கறிகள், பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் என்பன மனித பாவனைக்கு தகுதியற்றவை எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட முட்டைகள், காய்கறிகள், பழங்கள் என்பன பொது பரிசோதகர்களால் அளிக்கப்பட்டன. தரமற்ற உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்து மோசடி செய்த கடை உரிமையாளர்கள், வர்த்தகர்கள் உட்பட 11 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் கொழும்பு பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கனகரவினால் குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோரின் கோரிக்கையை இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. கட்டுவாப்பட்டிய குண்டு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க,
முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்த ஜெயவர்தன ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடு 182 இலக்க சட்டத்திற்கு அமைய இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் இருந்து மன்னார் மற்றும் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலத்துக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பாடசாலையை விட்டு வெளியேறிய மாணவர்களுக்கான தொழிற்பயிற்சி நெறிகளுக்கு அனுப்பும் விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தொழிற்பயிற்சி பிரதி அமைச்சர் நலின் கேவகே தெரிவித்துள்ளார். இதற்காக பிராந்திய செயலக மட்டத்திலான திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கிராம மட்டத்தில் மாணவர்களை தொழிற்பயிற்சி நெறிகளுக்கு வழிநடத்துவதற்கு அந்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டில் தற்போது பெண்களுக்காக சுமார் 1500 தொழிற்பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பெரும்பாலான கற்கை நெறிகள் இலவசமாக நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு தேசிய தகமை சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் அந்த சான்றிதழ் செல்லுபடியாகும் எனவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.